திருப்பதி வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அக்கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மனித உரிமை மீறல் என்று இதனை குற்றம் சாட்டிய பாமகவினர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அதேபோன்று உச்சநீதிமன்றமும் தனி குழுவினை அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாவி தமிழர்கள், கூலிக்காக சென்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரம் வெட்டிய போது அதிரடிப்படையினரை, சிறப்பு காவல் படையினரை தாக்கியதாகவும் காவல்துறை தற்காப்புக்கு திருப்பி சுட்டதாகவும் அதில் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய் என்பதை இது நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நடந்த உண்மைகள் நாட்டுக்கு தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது.